வணக்கம் நண்பர்களே. மாருதி சுசுகியில் நெக்ஸா ஷோரூமில் விற்பனையில் இருக்கக்கூடிய கார்கள் வாங்குவதற்கு இந்த ஏப்ரல் மாதம் ஒரு பர்ஃபெக்டான மந்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா குறைந்தபட்சம் 35,000 ஆரம்பித்து அதிகபட்சம் 2 லட்சம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. எந்தெந்த கார் மாடலுக்கு எவ்வளோ பெனிஃபிட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். முதல்ல இக்னிஸ், இது வந்து நெக்ஸா ஷோரூமில் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன காரு, ஒரு சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற கார்னு சொல்லலாம். சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற காரும் கூட. டிசைன் வைஸுமே வந்து யூனிக்காக இருக்கும். இந்த காருக்கு கேஷ் பெனிஃபிட்டாக 20,000 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட்டாக 15,000 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. டோட்டல் பெனிஃபிட் 35,000 வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து வந்து பலேனோ, ப்ரீமியம் ஹேஷ்பேக் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு காரு. ஆல்டோ, செலரியோ இந்த மாதிரி கார்கள்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த கட்டத்துக்கு வேணும், கொஞ்சம் கார் வந்து ஒரு ப்ரீமியம் டச் கொடுக்கணும்னா பலேனோ கார் நீங்கள் வந்து வாங்கலாம். பலேனோ பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் மாடல் எடுத்தோன்னா 15,000 வரைக்கும் கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதுவே சிஎன்ஜி எடுத்தோன்னா 10,000 வரைக்கும் வந்து கிடைக்கும். எக்ஸ்சேஞ்ச் பெனிஃபிட்னு பார்த்தோன்னா 15,000 கொடுப்பாங்க. அப்போ டோட்டல் பெனிஃபிட் 30,000 வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஃப்ரான்ஸில் எல்லா மாடலுக்கும் நமக்கு வந்து கொடுக்கல. டர்போ வேரியண்ட்டுக்கு மட்டும் கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. நான் டர்போ வேரியண்ட்டுக்கு எந்த பெனிஃபிட்டும் வந்து கிடையாது. டர்போ வேரியண்ட்டுக்கு 40,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. 10,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா 50,000 வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். ஃப்ரான்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் மாடல் மாதிரி மாருதி சுசுகியில் இருக்குது. ஏன்னா அப்கமிங்கில் ஃப்ரான்ஸில் நமக்கு வந்து ஹைப்ரிட் இன்ஜின்லாம் வந்து கொண்டு வர போகிறாங்க. அந்த மாதிரி ஹைப்ரிட் இன்ஜின் வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்கும். 30+ மைலேஜை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஹைப்ரிட் அப்படிங்கிறது அப்கமிங்கில் வந்து இருக்குது. அதனால் ஃப்ரான்ஸ் வாங்கலான்னு பிளானில் இருந்தீங்கன்னா விலை கம்மியாக வேணும்னா இப்போ வாங்கிடுங்க. இல்லை உங்களுக்கு மைலேஜ் வேணும் அப்படின்னா ஒரு 4-5 மாதம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வருஷம் எண்டுக்குள்ளே ஃபெஸ்டிவல் டைமில் நமக்கு வந்து ஹைப்ரிட் வேரியண்ட்டும் விற்பனைக்கு வந்துடும். அடுத்து பார்த்தோன்னா ஜிம்னி பொறுத்த வரைக்கும் நமக்கு தாருக்கு போட்டியாக கொண்டு வந்த ஒரு காராக இருந்தாலுமே கூட பெருசாக இந்தியாவில் ரீச் இல்லை. ஃபாரின் கண்ட்ரீஸில் ஜிம்னிக்கு எக்கச்சக்க வரவேற்பு வந்துருக்கு. பட் நம்ம இந்தியன் எடுத்துக்கிட்டோன்னா அந்தளவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு வந்து போகலை. சேல்ஸ் வந்து ரொம்ப டவுனாக தான் வந்திருக்கு. ஜிம்னிக்கு எப்போதுமே பெனிஃபிட் வந்து அவைலபிளாக வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ஏப்ரல் மந்த்துன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து கேஷ் பெனிஃபிட் மட்டும் வந்து கொடுக்குறாங்க. 50,000 கேஷ் பெனிஃபிட்டு, எக்ஸ்சேஞ்ச் போனஸ்லாம் எதுவும் கொடுக்கல. அடுத்து பார்த்தோன்னா XL6 இப்போதைக்கு வந்து ஒரு எம்பி ரக கார் அப்படின்னு போனோன்னா எர்டிகாவுக்கு மாருதி சுசுகியில் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு. அந்த எர்டிகாவை பேஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கக்கூடிய ஒரு கார் தான் XL6. ஒரு 6 பேர் வந்து போகிறீங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக வேணும், கன்வீனியண்ட்டாக வந்து ட்ரிப்பெல்லாம் போகணும் அப்படின்னா XL6 அப்படிங்கிறது ஏற்ற ஒன்று. காருமே வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்கு, ஸ்போர்ட்டி ஃபீல் வந்து கொடுக்கும். இந்த காருக்கு 25,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. 20,000 எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 45,000 வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்தோன்னா கிராண்ட் விட்டாரா காரு. இதில் கிராண்ட் விட்டாராவில் நமக்கு வந்து ஸ்மார்ட் ஹைப்ரிட் அந்த ஒரு வேரியண்ட்டில் சிக்மா அப்படி இல்லைனா டெல்டா மாடல் எடுத்தோம்னா 25,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. அதுவே சிஎன்ஜி எடுத்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் 20,000 வரைக்கும் கேஷ் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. ஜெட்டா ஆல்ஃபா இந்த வேரியண்ட் எடுத்தோம் அப்படின்னா கேஷ் டிஸ்கவுண்ட் 25,000 கொடுக்குறாங்க. 5 வருஷத்துக்கான வாரண்டியும் நமக்கு வந்து பெனிஃபிட்டாக பண்ணி கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 20,000 ஆரம்பித்து அப் டு 30,000 வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க. டோட்டல் பெனிஃபிட் 70,000 75,000 வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா இதே கிராண்ட் விட்டாரால் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வேரியண்ட் வந்து இருக்குது. அந்த வேரியண்ட்டுக்கு அப் டு 1,85,000 வரைக்கும் நமக்கு வந்து கேஷ் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. 50,000 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து டோட்டல் பெனிஃபிட்னு பார்த்தோம்னா 2,65,000 வரைக்கும் நமக்கு வந்து கிடைக்கும். ஸ்ட்ராங் ஹைப்ரிட் மாடலுக்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஃபைனலாக இன்விக்டோ பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னோவாவை அப்படியே ரீபேட்ச் பண்ணி மாருதி சுசுகி விற்பனைக்கு வந்து கொண்டு வந்தாங்க. பட் இன்னோவா சேல்ஸ் கிட்டலாம் நெருங்கவே முடியலை. மாருதி சுசுகி பிராண்ட் அளவில் எடுத்துக்கிட்டோன்னா இன்விக்டோ தான் இருக்கிறதுலே விலை அதிகமான காரு. சேல்ஸ் வந்து பெருசாக அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வந்து போகலை, டீசெண்டாக போயிட்டுருக்கு. இத்தனைக்கு வந்து இன்னோவாவோட விலை கம்மி தான், பட் சேல்ஸ் அந்தளவுக்கு ரீச் இல்லை. இந்த மாடலுக்கு வந்து கன்சியூமர் ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50,000 வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்சேஞ்ச் போனஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 50,000 ஆரம்பித்து மாடலை பொறுத்து 1 லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்போ டோட்டல் பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 2 லட்சம் வரைக்கும் இன்விக்டோ காருக்கு வந்து கொடுக்குறாங்க. அதனால் மாருதி சுசுகியில் நெக்ஸா ஷோரூமில் கார் வாங்கலான்னு பிளானில் இருந்தீங்கன்னா இந்த மந்த்தை யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.